மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்றைக்கு சிலப்பதிகாரத்தின் சில பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். ஏன்னா கம்பனை பற்றி நிறைய பேசியதால் சிலப்பதிகாரமும் கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். சிலப்பதிகாரம் என்பது மற்ற காலங்களில் எப்படி தெய்வங்களையும் மன்னர்களையும் பற்றி மட்டுமே பாடி அந்த காலத்துல குடிமக்களை பற்றி பாடிய காவியம், குடிமக்கள் காவியம் தான் அதுக்கு பேர். சிலப்பதிகாரம் குடிமக்கள் காவியம், குடிமக்களை பற்றி பாடிய குடிமக்களை பற்றிய கதை. அதுல முதல்ல வருவது வாழ்த்து பாடல். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலதா சென்னி குளிவெண் குடை போன்று அம்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொங்கோட்டு மேல் வளர்த்திடலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீவேலி உலகிற்கு அவன் மேல் நின்று தான் சுரத்தலான். பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர்வேலி உலகிற்கு அவன் குலத்தொழு ஓங்கி பரந்தொழுகலான். அதாவது இயற்கை செல்வங்களை எப்படி பாடுகிறார்கள். கடவுள் வாழ்த்து பாடல் இல்ல, இயற்கையை வாழ்த்தி பாடுகிற பாடலாக சிலப்பதிகாரம் பேசுகிறது. இயற்கையை மட்டுமே வாழ்த்துகிறார். திங்களை போற்றுதும், யாரு? நிலவை போற்றுகிறார்கள். ஏன்? சிறந்த ஒளி கொடுக்கிறது, அதனால நிலவை போற்றுகிறோம். சூரியனை போற்றுகிறோம். சூரியன் வெயில் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, அதனால் சூரியனை போற்றுகிறோம். மழை இல்லாவிட்டால் குளம் தலைக்காது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால் மழையை போற்றுகிறோம், மாமழையை போற்றுகிறோம். அதே மாதிரி பூம்புகாரை போற்றுகிறோம். ஏன்னா பூம்புகார் மன்னன் அவனுடைய குலம் எப்படி தலைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் போற்றி பாடுகிற இது பாடல். இந்த பாடலை நான் பார்த்தோன்னு எனக்கு இன்னொரு செய்தி. நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். தேசிய சிந்தனை பேரவைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தார்கள். அங்க நம்முடைய கம்பன் கலைக்கூடம் எவ்வளவு சிறப்பாக சரியான நேரத்திற்கு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அங்க கிருஷ்ண ஜெகநாதன் பேச வந்திருந்தார். ரொம்ப அற்புதமான பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர். எப்போ வருவாரோ நிகழ்ச்சியில பேசியவர், ரொம்ப அற்புதமாக பேசுவார். அவரு அந்த நிகழ்ச்சியில 5:30 மணிக்கு பேசுவார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் 5:30 மணிக்கு போயிட்டேன். இந்த நிகழ்ச்சியை அவர் எப்ப பேச ஆரம்பிச்சார்னா 7:30 மணிக்கு தான் அவர் பேச கொடுத்தது, மைக் கொடுத்தாங்க. என்ன பேசினாங்கன்னா, வந்தே மாதரம் அந்த பாடல் ஒலித்து 150 வருடங்கள் ஆகிவிட்டது, அந்த நினைவை போற்றுகிற நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி. அந்த வந்தே மாதரம் அதை பாடும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னால் என்ன பாடணும் தெரியுமா? ஓ மை காட், சேவ் மை கிங், சேவ் மை குயின். யாரு? பிரிட்டிஷ் ராணியை கடவுள் காப்பாற்றட்டும், பிரிட்டிஷ் மன்னரை கடவுள் காப்பாற்றட்டும் சொல்லி நாம தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் உண்மை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அரசாட்சி செய்த போது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய தேசிய கீதத்தை பாட சொன்னார்கள், அதுதான் நாம் பாடிக்கொண்டிருந்தோம். ஆனா அந்த சமயத்துல பக்கிங் சந்திர சாட்டர்ஜி தான் வந்தே மாதரம் என்கிற அந்த முழக்கத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பாட ஆரம்பிச்சோம் சொல்லி வந்தே மாதரம் பாடத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வளங்களை எப்படியெல்லாம் அதுல பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் அற்புதமாக பேசினார். அவர் பேசி அந்த நிகழ்ச்சி 8 மணிக்கு முடிப்பதாக இருந்தது. ஆனால் அது முடிக்கும் போது மணி 8:30 மணி ஆயிடுச்சு. அதுவும் கிருஷ்ண ஜெகநாதன் ரொம்ப சுருக்கமாக தன் பேச்சை முடித்துக் கொண்டார். அதனால நம்முடைய கம்பன் கலைக்கூட நிகழ்ச்சிகள் மிக அற்புதமாக சரியான நேரத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டு சரியான நேரத்தில் முடிக்கப்படுது. அதனால இந்த சிலப்பதிகாரத்துல இன்னும் அடுத்த ஒரு பாடல் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உரைசால் சிறப்பின் அரைசுமுறை திரும்பின் பரதர் மலித்த பயன்களும் மாநகர் முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரினும் வழங்க தவா வளர்த்தது ஆகி அரும்பெருள் தேவும் விருந்தின் தேவும் ஒழுங்கு தொற்கண்ண உடை பெரும் வண்ணம் களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட குளத்திற்குண்டா கொழுங்குடி செல்வர் அத்தகு திருவின் அருந்தவம் முடித்தோர் உத்தர குருவின் ஒப்பத் தோன்றிய கயமலர் கண்ணியும் காதற் குழுமனும் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை நடுநிலை மாடத்து இடைலத்து இருந்துள்ளின் பாடல். என்னன்னா, கண்ணகியும் கோவலனும்
திருமணம் செய்கிறார்கள். அந்த திருமணத்தை எப்படி அற்புதமாக சிலப்பதிகாரம் பேசுகிறது அதை படிச்சா தெரியும். நீங்க சிலப்பதிகாரத்தை படிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போகலாம். சுஜாதா ஒரு அற்புதமான விளக்கம் எழுதியிருக்கார். சுஜாதா கணிப்பொறி நிபுணர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவர் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. ஆனா அவரு சிலப்பதிகாரத்தின் மேல் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு அதுக்கு உரை எழுதியிருக்கார். ரொம்ப சுலபமான உரையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அது என்னன்னா, இந்த பண்டைய காலத்துல பூம்புகார் நகரம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான உரைசால் சிறப்பின் அரைசுமுறை திருவின் பரதன் மலிந்த பயங்கரமான. பரதர்கள்னா மீனவர்கள், மீன்ல போய் கடல்ல போய் கடலாடுபவர்கள், அவர்கள் நிறைந்த அந்த காலம். அது என்னன்னா, பூம்புகார் நகரத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் கேட்டா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், எது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி பூம்புகார் நகருக்கு வந்தால் அந்த பூம்புகார் நகரில் அவர்களுக்கு 3 வேளையும் சோறு போட்டு அவர்களை கவனிக்க முடிகிற ஒரு மிகப்பெரிய செல்வ வளத்தை கொண்டிருந்த நகரம் புகார். அதைத்தான் சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டை கொண்டிருந்தோம், எவ்வளவு பெரிய வளத்தை கொண்டிருந்தோம். இது வெறும் வரலாற்று செய்தி மட்டும் இல்லைங்க. இது 17ஆம் நூற்றாண்டு வரை, கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரை பாரத நாடு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாறு பேசுது. இன்னைக்கு இருக்குது. நீங்க சசி தரூர் அப்படிங்கிறவர் அவருடைய உரையை கேட்டீங்கன்னா தெரியும். 17ஆம் நூற்றாண்டு வரை பாரத நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வளத்தை கொண்டிருந்தது. இது 17ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கு முன்னாடியே 2000 வருஷங்களுக்கு முன்னால இந்த நாடு அப்படி இருந்தது. எல்லோருக்கும் சாப்பாடு போட முடியும். அது மட்டும் இல்ல, இவங்க எங்கி தங்கி இருந்த இடம் தெரியுங்களா? பலமாடி கட்டிடம், அபார்ட்மெண்ட் இன்னைக்கு சொல்றோம்ல, அந்த பலமாடி கட்டிடத்துல நடுவுல ஒரு அபார்ட்மெண்ட்ல இவங்க குடியிருந்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு வளத்தை பூம்புகார் நகரம் கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு, இந்த சிலப்பதிகாரத்தை நம்ம இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டியது, முதலில் அந்தனர் முழங்க, அவங்களுடைய வேத முழக்கத்தோடு தீவளம் வந்து திருமணம் செய்த முதல் காட்சி சிலப்பதிகாரம் தான் பேசு. அது மட்டும் இல்லைங்க, கோவலனும் கண்ணகியும் யானை மேல் ஊர்வலம் வருகிறார்கள். அந்த நாட்டு மன்னருக்கு கூட அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் இவர்கள் அந்த அளவுக்கு வசதியில் இருந்தார்கள். கோவலனையும் கண்ணகியையும் யானையில் வளம் வந்து அப்படியே ஊர்வலமாக வந்து அதன் பிறகு திருமணம் நடந்தது. எப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டை நாம் கொண்டிருந்தோம், எப்பேற்பட்ட ஒரு வளத்தை கொண்டிருந்தோம். அப்பேற்பட்ட வளம் இன்றைக்கு சுரண்டப்பட்டு, நீங்களா லண்டனுக்குனா போனீங்கன்னா லண்டன்ல இருக்கிற அத்தனையும் நம்முடைய சொத்துக்கள். லண்டன்ல இருக்கிற ஒவ்வொரு கட்டிடமும் நம்முடைய ரத்தத்தினால் கட்டப்பட்டதுன்னா எழுதுறா, வரலாற்று ஆசிரியர் தான் எழுதுறா. இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போனதுதான் எல்லாமே இங்க போய் கட்டடத்தா கட்டி வச்சிருக்காங்க. நம்முடைய வளம் சுரண்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நாம் இனிமேலாவது விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.